ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஐயங்கார் ஸ்டைல் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக் பண்ணுறதுக்கு நான் 6 இன்ச் டின் எடுத்து அதை க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம ரவா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 40 கிராம் ரவா 40 கிராம் மில்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ½ அன் ஹவர் வந்து நல்லா சோக் பண்ணணும் இந்த ரவையை மில்கில். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து சோக் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நான் வந்து அப்படியே சைடில் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரவை வந்து நல்லா மில்கில் சோக் ஆகிருக்குது. இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து இது இன்னும் சோக் ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இது ஃபைனலாக தான் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து இப்போ ரவா கேக்னு வச்சுக்கோங்க. இந்த ரவா கேக்கில் நீங்கள் வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம், டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம், ட்ரைடு நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா இதை ஆட் பண்ணலாம். இது எல்லாமே அப் டு யுவர் சாய்ஸ் தான். ஓகேங்களா, இல்லை எனக்கு பிளெயினாக தான் வேணும் ரவா கேக்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ட்ரைட் நட்ஸ், அதாவது பாதாம் வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரூம் டெம்பரேச்சருக்கு 75 கிராம் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்திங்கன்னா சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது கூட நான் வந்து ½ கப் வந்து சுகர், நம்ம நார்மலாக டீ காஃபி குடிக்கிறோம்ல அந்த சுகரை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் நல்லா வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா சீவ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃப்ளஃபியாக வர மாதிரி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பித்து ஹை ஸ்பீடுக்கு வாங்க. 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இப்போ டோட்டலி வந்து 5 மினிட்ஸ் நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 எக்கு மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் எக். ஓகேங்களா, ஒரு எக்கு போட்டுட்டு நம்ம அடிச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு எக் போடுங்க. டோட்டலி 2 எக்ஸ். ஸோ ஒரு எக் அடிச்சுட்டு இப்போ நான் செகண்ட் எக்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் 2 எக்கையும் பீட் பண்ணியாச்சு. ஸோ பட்டர், சுகர், எக் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா பவுடர். ஓகேங்களா, 1 டீஸ்பூன். இன்கேஸ் உங்ககிட்ட வெண்ணிலா பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெண்ணிலா எசன்ஸ்னால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேம் தான், எசன்ஸ் ஆர் பவுடர் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் ½ டீஸ்பூன் ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ½ டீஸ்பூன். ஸோ இப்போ இது கூட வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து 25 கிராம், பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பாதாம் நல்லா கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுங்கள், விட்டு கிரைண்ட் பண்ணணும், இல்லைனா எண்ணெய் விட்டுரும். ஓகேங்களா, ஸோ பல்ஸ் மோடில் பாதாமை 25 கிராம் வந்து நான் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து கடையில் வாங்கின ஆல்மண்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் 65 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 25 கிராம் ஆல்மண்ட் பவுடர், 65 கிராம் மைதா. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பிளேட் ஆன் பண்ணல, அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் போதும், அதிலே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, நல்லா பவுலில் திருப்பி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, அதாவது ஈவனாக பீட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இப்போ இது கூட நான் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ரவாவும் மில்க்கும் சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், ரவா மிக்ஸ்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் டின்னில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரவை எல்லாம் சோக் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஓவனை 170 டிகிரி செல்சியஸில்
பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மினிமம் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். அதே மாதிரி பேக்கிங் டைம் வந்து 50 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் வந்து நான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான பேட்டர் தான், ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா ஹைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 5 இன்ச் டின் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது 6 இன்ச் டின்னு. பாட்டம் நான் வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுருக்கேன் பார்ச்மெண்ட் பேப்பரில். அட்லீஸ்ட் நீங்கள் பாட்டம்லையாவது பார்ச்மெண்ட் பேப்பர் கம்பல்சரி வைங்க. ஓகே, பார்ச்மெண்ட் பேப்பர் ஆகட்டும், பட்டர் பேப்பர், ஏதாவது நம்ம கீழே லைனிங் கொடுக்கணும். அப்படியே ஆயில் தடவிட்டு போடாதீங்க. பிகாஸ் அது சம்டைம்ஸ் மோல்ட் ஆகும். நம்ம டீமோல்ட் பண்ணும்போது சைடில் கூட நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். பட் கீழே ஒட்டிடுச்சுன்னா சம்டைம்ஸ் கட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை இதில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, நீங்கள் பாதாம் மேலே போட்டாலும் சரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டாலும் இந்த பேட்டருக்கு லைட்டாக கீழே இறங்க தான் செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த பாதாமை உள்ளேயும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டு கேக் பேட்டர்லாம் பண்ணி முடித்த உடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், டியூட்டி ஃப்ரூட்டி ஆகட்டும், எது வேணுமோ நீங்கள் அது உள்ளே கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ட்ரை ஃப்ரூட்ஸு நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது டியூட்டி ஃப்ரூட்டி போடும்போது கொஞ்சோண்டு மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகே, ஸோ இப்போது நான் இதை வந்து 170 டிகிரியில் 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் வெறும் பாதாம் மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் டீமோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம்லாம் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கீழே இறங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த நம்ம கட் பண்ணும்போது இந்த பாதாம் உள்ள நட்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கிராக்ஸ் வர்றதுன்றது சாதாரண நார்மலான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து டீமோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் 4 பக்கமும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ இதை வந்து கீழேயும் வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் பண்ணாலும் சைடில் பண்ணாலும் அந்த இடத்துல பாதாம் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ இருந்ததுன்னா அந்த இடத்துல கிராக்ஸ் வரும். ஓகேங்களா? கட் பண்ணும்போது. ஸோ இவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், அதில் வந்து நம்மளுடைய அந்த பாதாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். அது ஏர் பபிள்ஸ் கிடையாது, பாதாம் இருக்கிறதுனால கட் பண்ணும்போது வந்த கிராக் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஐயங்கார் ஸ்டைல் ரவா கேக்கு. ஸோ சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கூட வந்து நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணுறதுனால ஆல்மண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆல்மண்ட் எசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெண்ணிலா பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? அது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக ஆல்மண்ட் எசன்ஸ் 2 to 3 drops போட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வியூவர்ஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவும் சொல்கிறது தான், ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் பார்த்தா போதாது, ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நான் ஓடிஜில் இல்லைனாலும் நம்ம கடாயிலையும் இப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஸ்கொயர் டின் நமக்கு கடாய் அந்த மாதிரி வெசலில் அடங்குறது கஷ்டமாக இருந்தாலும் ரவுண்டு டின் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கடாயிலலாம் இறங்கும். ஸோ நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.